வணக்கம், குட் மார்னிங். நாம் இப்போ லூர்து புனித ஒரு மாதா கோயிலில் ஃப்ரான்ஸில் இருக்கோம். அங்கே சர்வதேச இராணுவ யாத்திரை. அது எப்படி வந்துச்சுனாக்கா, இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி 1958ஆம் ஆண்டு முன்னாடி எதிரிகளாக இருந்த பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் வீரர்கள் நண்பர்களாக சந்தித்தனர். இந்த மாறாத நட்பும் மனமுறிவுக்கு குணமாக்கலும் அடங்கிய ஆன்மீக பயணமாக திகழ்கிறது. இது பல்வேறு இராணுவ வீரர்கள் இங்கே வராங்க. ஒரு 12,000த்துக்கு மேலே இராணுவ வீரர்கள் வராங்க. ஒரு 40 நாடுகளிலிருந்து. இதில் அமெரிக்கா எல்லாம் உள்ளடங்கும், யூரோப்பு, இன்னும் நிறைய கண்ட்ரிஸு. இதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திருப்பலிகள், மெழுகுவர்த்தி ஊர்வலம், இராணுவ வகுப்பு, லூர்து சர்வதேச இராணுவ தீர்த்த யாத்திரை உங்களுக்கு வருடத்தில் மே மாதம் 16லிருந்து 18, இந்த 16, 17, 18 3 நாட்கள் நடக்கும். இது அந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதை கண்டுகளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு அது. இந்த அற்புதமான நிகழ்வை பற்றி நமது ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் குமரன் பேட்டி எடுத்திருக்கிறார். அதை பற்றி பார்க்கலாம். Des écoles ou des unités françaises et étrangères, oui, étrangères. Tous les pays. Les Italiens, les Américains, vous aussi, si vous voulez. Okay. Mais vous pouvez même lancer le menhir là. Vous voulez pas? Ça va? C'est la bonne Oui, je comprends. Merci. Ah oui, c'est le menhir. Communauté Pondichéry. Ouais, c'est bon. Et vous vivez en France? Oui, ici, à Paris. C'est vrai, ici à Paris. Et nous sommes bretons. On est ça à l'école, nous. Et oui, c'est normal. Mais maintenant, Bah ouais, les Pondichéryens, ils sont plutôt réunionnais. Ah oui, réunion. les colonies. Et il y a அவரும் நம்மளை கேட்குறா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க பாண்டிச்சேரியான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் உட்காந்துக்கிட்டா அதை வச்சு நம்மளை தள்ளுவாங்க எல்லோரும். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள இராணுவ வீரரும் சரி, மக்களும் சரி, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, அது ஒரு அமைதியாக இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நல்லிணக்கத்தோடு செய்கிற இது ஒரு யாத்திரை. இது பார்த்தீங்களா, அதை வச்சு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. அதை மாதிரி நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் சொன்னாங்க வேணான்னு சொன்னோம். அது இல்லாமல் பாண்டிச்சேரியா நிறைய பேர் ரெயின்யூவில் இருக்காங்க. இப்போ அவங்க ரெயின்யூனியாகவே ஆகிட்டாங்க, புந்திஷாரியா அப்படின்றது. இப்போ நம்ம இருக்கிறது கத்தீட்ரல் லூர்து மாதா என்ட்ரன்ஸில் இருக்கும். இந்த நைட்டு தான் உங்களுக்கு நிறைய ஃபெஸ்டிவிட்டி இருக்குது, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஈவினிங்கே வந்துட்டோம். அப்புறமா தான் கேள்விப்பட்டோம் ஈவினிங் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தால் நிறையா ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நோத்ருதாம் லூர்து மாதா கோயில் உள்ளே இருக்கிறோம். அதை இப்போ தரிசித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய இராணுவ வீரர்கள் உள்ளே மாதாவை தரிசித்து விட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான நாள். அன்றைக்கி நாங்கள் போனது உண்மையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நாள்.
போட்டுருக்காங்க. இந்த தண்ணி இங்கே என்ன செய்வாங்கன்னாக்கா எல்லோரும் இங்கே கேனில் 5 லிட்டர்ஸ் கேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் வீட்டில் தெளிப்பாங்க, பத்திரமா வச்சுக்காங்க, உடம்பு சரியில்லைன்னா குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புனித நீராக இது கருதப்படுது. உண்மையிலேயே இது அவ்வளோ பிரமாதமான ஒரு தண்ணி. இந்த கலரினாக்காக தான் இங்கே 38 கண்ட்ரிஸ் வாங்கி வருவாங்க, வந்திருக்காங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், 3 நாளைக்கு நடக்கும். இந்த தடவை நேற்று ஆரம்பித்தது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கும் வரும். நம்ம வந்து மாதா காட்சி கொடுத்த இடத்த வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு சொல்கிறோம். லூர்தில் வந்து ஒரு 14 இயர்ஸ் கேர்ள், அவங்க வந்து பின்னாடி அவங்க சிஸ்டர் ஆகிட்டாங்க, பெர்னாதெட் மேரி சுப்ரியஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து லூர்தில் பிறந்தாங்க 7th ஜனவரி 1844. அவங்க என்னன்னாக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடுது பாருங்கள் இங்கே. அதான் பக்கத்தில் குகையெல்லாம் நிறைய குகைகள் இங்கே குரோத்துன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கிற பிசிபெல்லான்னு பேர் பக்கத்தில் இது இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து மாதா காட்சி கொடுத்ததை பல தடவை பார்த்தாங்க. அதுதான் அது பின்னாடி வந்து இந்த லூர்து மாதாவாயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து கடைசியில் இறந்தது நேவர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறந்தாங்க 16 ஏப்ரல் 1879. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது, நேவரில் ஒரு பெரிய சர்ச் கத்தலர் ஒன்று இருக்குது அவங்களுக்காகவே. இங்கே நிறைய பேர் பெனிவால் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம திருப்பதியில் இருக்கிற மாதிரி வந்து கையெல்லாம் பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் திருப்பதியில் வந்து கையை பிடிச்சி ரெண்டு பிடிச்சி இழுத்து போடுவாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். லூர்து மாதா காட்சி கொடுத்த அந்த குகைக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அந்த பாறை இருக்கிற இடத்துல அந்த பாறை வந்து எல்லோரும் வந்து அப்படி தடவி அதற்கு வந்து முத்தம் கொடுப்பார்கள். அதில் வந்து ஒரு அமைதி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு வந்து பியூட்டி என்னன்னாக்கா, தமிழ்லையும் எழுதியிருக்கும். அமைதி காக்கவும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தமிழ் எழுதியிருக்கும். தமிழ்லேயே ப்ரேயர்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து சில அதுக்குன்னு தனி இது உண்டு, தனி பிரார்த்தனை, தமிழ் பிரார்த்தனை உண்டு. ஆனால் இந்த காட்சி கொடுத்த இடம் சரி, நான் அங்கே போகிறேன், நீ வா, அதை கொடு. Él les dijo, ¿por qué me buscaban? Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo. Bendita tú eres entre todas las mujeres y bendito es el fruto de tu vientre, Jesús. Monsieur, oui, on est... Dios te salve María, llena eres de gracia, el Señor es contigo. Ok, Bendita tú eres entre todas las mujeres y bendita tú eres entre todas las mujeres y bendito es el fruto de tu vientre, Jesús. சரி, இதை பிடி, அந்த பக்கம் அப்படியா? இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க?
லூர்துலேருந்து வெளியில் கிளம்புறோம். நாங்கள் முடிஞ்சிடுச்சு. லூர்து மாதாவை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் இப்போ ஆந்தோருக்கு போகிறோம். போகிற வழியில் ஹோட்டலில் போய் லாட்ஜில் போய் தங்க போகிறோம். ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டே